இது மரவள்ளி கிழங்குங்க. 1 கிலோ வாங்கிட்டு வந்தால் வீட்டில் நம்மெல்லாம் கப்பக்கிழங்கு எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகள் தோலை உரிச்சிட்டு பச்சையாகவே சாப்பிடுவோம். இப்போ பசங்களுக்கு சிப்ஸோ கிழங்கு வேக வச்சோ தான் சாப்பிடுவாங்க. அதனால் இந்த பசங்களுக்கு சிப்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்து இந்த மாதிரி 4 பக்கம் கோடு போட்டேன். ஒரு சிலர் ஒரே பக்கம் கோடு போட்டு அப்படியே எடுத்துருவாங்க, தோல் அப்பா வந்துடும், அதாவது ஒரே சேஃபாக வந்துடும். ஆனால் பள்ளம் மேடு இருக்கிற இந்த மாதிரி கிழங்குக்கு 4 பக்கம் கோடு போட்டோம்னா அந்த பள்ளம் மேடுக்கு தகுந்த மாதிரி பள்ளத்துக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு வந்துடும். அதனால தான் 4 பக்கம் கோடு போடுறது. கோடு போட்டு இந்த மாதிரி அப்படியே அழகாக அப்பா எடுத்துடலாம். ஒவ்வொரு லைனுக்கும் அந்த 2 பக்கம் சேர்த்து அப்படியே மொத்தமாக வந்துடும். அதுக்கடுத்து இந்த நம்ம சிப்ஸ் மாதிரி போட்டு ஸ்லைஸ் பண்ணுறது, தேங்காய் துருவுற இது இருக்குது இல்லைங்களா, தேங்காய் துருவுறதில்ல, அதான் சிப்ஸு ஸ்லைஸ் பண்ணுற இதில் எடுத்து எண்ணெய் காஞ்சோன்னா அது மெல்லிசாக சீவிடணும். சீவிட்டு இந்த வடச்சட்டியில் எண்ணெய் காஞ்சோன்னா எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக, டிசைனெல்லாம் வராதுங்க. நம்மளாம் வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே பண்ணுறப்போ டிசைன் கிடைக்காது. இந்த மாதிரி பண்ணி அழகாக சாஃப்டாக பொடியை போட்டு, கடையிலெல்லாம் மிளகாய் பொடி போடுவாங்க, நம்ம மிளகாய் பொடி போடக்கூடாது. நம்ம பசங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பை போட்டு அப்படியே பொறுன்னு இப்படி வந்துருச்சா, அப்படியே பொறுன்னு வந்தோன்னே அந்த மாதிரி கையில் உடச்சி பார்த்துட்டு மெல்லிசாக அழகாக உடையுதுன்னா நீட்டாக நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பை போட்டு அப்படியே அதுக்கடுத்து சிக்கன் குழம்பு பொடி இல்லை மட்டன் குழம்பு பொடி இல்லை கரம் மசாலா இந்த மாதிரி பொடியை கொஞ்சமாக தூவி விட்டு அப்படியே அப்படியே அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டின பிறகு அதை எடுத்து வாய் வச்சு